ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ். ஸோ எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க பெர்மனன்ட் ஜாப். போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங். அதுக்கப்புறம் ஹவில்தார். டோட்டல் வேக்கன்சி 8326 இருக்குது. பே ஸ்கேல் போட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே லெவல் பார்த்திங்கன்னா 1ல் வரும். அதோட சேலரி டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2024. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சியில் ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் வர ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எஸ்சியில் அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேம் யூஸர் லாகின் வச்சு ஃப்யூச்சரில் எல்லா ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ஸ் எம்டிஎஸ் அதில் மட்டும் 4887 போஸ்ட் இருக்குது. ஹவல்தாருக்கு பார்த்தீங்கன்னா 3439 போஸ்ட் இருக்குது. இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். பே ஸ்கேல் அதாவது சேலரி பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட்டுக்குமே சேம் தான், பே லெவல் 1. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு ஏஜ் லிமிட் மினிமம் 18, மேக்ஸிமம் 25 இருக்கணும் ஜென்ரலுக்கு. ஹவல்தாருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 27 இயர்ஸ் இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் பாருங்கள். எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசேபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 100 ருபீஸ் தான். நீங்கள் ஆன்லைன்லேயே அதை பே பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஜாப் அப்ளை பண்ணும்போதே உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ வச்சு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சிபிஇ இருக்கும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஹவல்தார் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடி இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஎஸ்டி. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த 2 டெஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனோட லாங்குவேஜ் பாருங்கள். இந்தியாவில் இருக்க மெயினான எல்லா லாங்குவேஜஸ்லுமே இருக்கும். ஹிந்தி, இங்கிலீஷ், அதோட சேர்த்து தமிழ்லேயும் இருக்குது. ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் தமிழ் வேணும்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். முக்கியமான சிட்டிஸ் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், அப்புறம் பக்கத்தில் புதுச்சேரி. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த சேம் டீட்டெயில்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். அதனால் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாட்டமில் இருக்க இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷன் 3 பட்டன் இருக்கும். ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட், எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். செகண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தேர்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான லிங்க். நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு அதில் போய் என்ன பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்டான பிடிஎஃப் எஸ்எஸ்சி வெப்சைட்லேருந்து வந்த டேரக்ட் பிடிஎஃப் இது. டேட்டு பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 31 ஜூலை 2024. ஃபீ பே பண்ணுறதுக்கு 1 டே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆகஸ்ட் 1 வரைக்கும் பே பண்ணிக்கலாம். ஸோ எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் விண்டோ கரெக்ஷன் பீரியட்னு ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பீரியடில் அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 16லேருந்து 17. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் 2 போஸ்ட்டுக்குமே அக்டோபர் அண்ட் நவம்பர் அந்த மந்தில் நடக்கும். இதுக்குண்டான அந்த டேட் டீட்டெயில்ஸ்லாம் ஃப்யூச்சர்லேயே அப்டேட் பண்ணுவாங்க. அந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்லாம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ட்விட்டர், வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல், அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராமோட த்ரெட்ஸ் இதிலெல்லாம் போடுவோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். இங்கே ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 4887, ஹவல்தாருக்கு பார்த்தீங்கன்னா 3439. ஏஜ் லிமிட் நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ் ஆகஸ்ட் 1, 2024 அந்த டேட்டில் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ 18 to 25 இது எம்டிஎஸ்க்கு. ஸோ கேண்டிடேட்ஸோட பர்த் டேட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆகஸ்ட் 1999 அதிலிருந்து 1 ஆகஸ்ட் 2006 இதுக்குள்ளே இருக்கணும். இதே இது ஹவல்தாருக்கு பார்த்தீங்கன்னா 18 to 27 வரைக்கும் இருக்கலாம். அவங்களுக்கு ஆகஸ்ட் 2, 1997 அந்த டேட்லேருந்து 1 ஆகஸ்ட் 2006 இந்த 2 டேட்டுக்கு இடையில் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா இயர்ஸ் கொடுப்பாங்க. இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லேருந்து இந்த எக்ஸ்ட்ரா இயர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 10 வந்தீங்கன்னா ஹவு டு அப்ளை செக்ஷன் இருக்குது. ஸோ இதில் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி வெப்சைட்ஸ்லாம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சேம் லாகினை வச்சு நீங்கள் ஃபர்தராக எல்லா ஜாப்ஸ்க்கும், எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உள்ளே லாகின் பண்ணி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ், ஆன்சர் கீ, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகும். இது எல்லாமே
இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு தான் இந்த அக்கௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டமில் அனெக்சர் 3 அனெக்சர் 4 வந்து இந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்குண்டான அந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து ஃபோட்டோஸாக கொடுத்துருப்பாங்க. அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட் டேட் வந்து 31 ஜூலை 2024 நைட் வந்து 11 o'clock நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து 100 rupees. சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம பேஜ்லேயே தமிழ்நாட்டுக்கு எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்ற அந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இந்த டேபிளில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு சதர்ன் ரீஜன் வந்து இங்கே இருக்குது நம்பர் 8. ஸோ ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானாலாம் இதில் தான் கவர் ஆகும். இதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, சென்னை, வேலூர் எல்லாமே கவர் ஆகும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் நம்பர் 14 பேஜ் நம்பர் 16 இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அது எல்லாமே வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், அதுக்கப்புறம் 13 ரீஜன் லாங்குவேஜ், அதில் வந்து தமிழும் உண்டு. ஸோ தமிழ் வேணுங்கிற கேண்டிடேட்ஸ் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது. 2 செஷனாக வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும். செஷன் 1ல் நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி இருக்கும். அதுலேயே வந்து செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங், அதுக்கு மார்க்ஸ் இருக்குது. டியூரேஷன் வந்து 45 minutes இருக்கும். செஷன் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், இதுக்கு மார்க்ஸ் இருக்குது. இதுக்கும் 45 minutes. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.5 hours வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் 4 ஆன்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சரை வந்து சூஸ் பண்ணணும். நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ தப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணாலும் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது செஷன் 1க்கு. செஷன் 2ல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஒரு ரேங்க் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். செஷன் 1 வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. செஷன் 2 அட்டன் பண்ணும்போது கரெக்டாக வந்து தெரியாத கொஸ்டின்ஸ், ரொம்ப டவுட்டாக இருக்க கொஸ்டின்ஸை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு கரெக்டாக கிளியராக தெரிஞ்சதை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயிலான சிலபஸ் வந்து 14.7 இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னெல்லாம் ஏரியாஸ் கவர் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ ஹவல்தாருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. வாக்கிங், அதில் மேலுக்கு வந்து எவ்வளோ மீட்டர்ஸ், எவ்வளோ மினிட்ஸு, ஃபீமேலுக்கு எவ்வளோ அது கிலோமீட்டர், எவ்வளோ மினிட்ஸ்ன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். ஹைட்டு, செஸ்ட்டு, அதோட அந்த மெஷர்மெண்ட்ஸ் அதை செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் ஹவல்தார் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 15.7 வந்தீங்கன்னா இன் அடிஷன் டு த அட்மிஷன் சர்டிஃபிகேட், அதாவது எக்ஸாம்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு அட்மிட் கார்டோட சேர்த்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்போர்ட்டிங்க்கு கொண்டு போகணுன்ற அந்த லிஸ்ட் இருக்குது. ஸோ ஒரிஜினல் வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், எதுனா ஒரிஜினல் ஐடி இருக்குன்னா ஆதார் கார்டில் இருக்கும், ஓட்டர்ஸ் ஐடி கார்டு இருக்கும், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட். ஸோ இந்த மாதிரி இந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் கொண்டு போகலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், MTS அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சோடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஹவல்தாருக்கு வந்து மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கும். அதை முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தோட ஒரிஜினல் செக் பண்ணுவாங்க. ஸோ மிஸ்மேட்ச் இல்லாமல் இருக்கணும். ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா உங்களை வந்து அங்கே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து 16.6 இருக்குது. உங்களோட 10th சர்டிஃபிகேட் கேட்பாங்க, 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் கேஸ்ட்டு கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸு, டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு அதுக்குண்டான சர்டிஃபிகேட், எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட். பாயிண்ட் நம்பர் 18 பேஜ் நம்பர் 24ல் மோட் ஆஃப் செலெக்ஷன் இருக்குது. த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வில் கன்சிஸ்ட் ஆஃப் செஷன் 1, செஷன் 2 இன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஷன் 1ல் உங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு செஷன் 2. ஸோ அதில் வந்து செஷன் 1 and 2க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இருக்குது. அன்ரிசர்வ்டுக்கு 30% மினிமம் இருக்கணும். OBC EWS கேண்டிடேட்ஸ்க்கு 25% மினிமம். மற்ற எல்லா கேட்டகரிக்கும் 20% இருந்தால் தான் அடுத்த ரோடுக்கு நீங்கள் போக முடியும். ஸோ நம்ம முக்கியமான எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். SSCயோட ஹெல்ப் டெஸ்க்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலான டோல் ஃப்ரீ நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா வைஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் இருக்குது, 2 நம்பர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்கே டேரெக்டாக கால் பண்ணிங்கன்னா அந்த சதர்ன் ரீஜனில் இருக்க ரீஜனல் ஆஃபீஸ் அங்கே வந்து கால் போகும். அங்கே ஏதாவது நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனெக்சர் டீட்டெயில்ஸ் இருக்கும். அனெக்சர் 2, 1, 2 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அனெக்சர் 4, 5 அதில் தான் வந்து அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஸ்க்ரீன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பேஜ் அனெக்சர் 3 வந்தீங்கன்னா அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த லிஸ்ட் இருக்குது. இதுபடி ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்குண்டான லிங்க் இது SSCயோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் தான். இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக கிளியராக பார்த்துக்கணும், அது முக்கியமானது. அதில் சொல்லியிருக்கபடி எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அனெக்சர் 3A வந்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதோட அந்த ஒரிஜினல் ஸ்க்ரீன்ஷாட்ஸே கொடுத்துட்டாங்க. வெப்சைட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனோன்னே இந்த மாதிரி தான் வந்து ஸ்க்ரீன்ஸ் வரும். ஸோ லாகின் பண்ணுற ஸ்க்ரீன் இது, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் இது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும். இந்த ஸ்க்ரீன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும்.
ஸோ உள்ளே போய் நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இந்த ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் இந்த ஸ்க்ரீனை வந்து கிளியராக பார்த்துட்டிங்கன்னா என்னெல்லாம் ஃபீல்ட்ஸ் வந்து இருக்குது, அதில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை முன்னாடியே நீங்கள் வந்து இல்லாத டீட்டெயில்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் பேஜ் ஃபைனலாக வந்து கண்டினியூ பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாகின் ஸ்க்ரீன் வித் ஒன் டைம் பாஸ்வேர்டு. ஸோ உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிடணும். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற பேஜ் இது. ஃபைனலாக வந்து டிக்ளரேஷன் வரும். டிக்ளரேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Annexure 4ல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக அந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுற பேஜ் இது. ஸோ லாகின் பண்ணிவிட்டு இதில் சொல்லியிருக்கபடி டீட்டெயில்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வருன்ற டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஸ்க்ரீன்ஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வரும். அதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபார்ம் வரும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு ஃபார்மாக ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கு ஒரு ஃபார்ம், நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அடிஷனல் டீட்டெயில்ஸ் வரும். உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி. அப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் செகண்ட் பேஜ். அடுத்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜ். இதில் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணணும். ஃபைனலில் வந்து நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீ உங்களோட கேட்டகரியை பொறுத்து அப்ளிகேஷன் ஃபீயை பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணோன்னே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். இங்கே உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட்ஸை இங்கே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இதோட உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அக்டோபர் அண்ட் நவம்பரில் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்ஸை முடித்தோடனே செகண்ட் ரவுண்டு அதில் கிளியர் பண்ணாலே அடுத்து வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ எம்டிஎஸ்க்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் மட்டும்தான். ஹவல்தார் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கும். இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜ் வந்தீங்கன்னா கீழே வந்து அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த அப்ளை நோன்ற பட்டனை க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எஸ்எஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் இது. இதில் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அந்த பேஜ் இருக்குது. இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அந்த எக்ஸாமினேஷன் அது வந்து ஃபஸ்ட்டு லிங்க்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் லாகின் பேஜ் வருது. ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் லாகின் இருந்துச்சுன்னா எஸ்எஸ்சியில் நீங்கள் வந்து உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா ஃபில் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற பேஜ் வந்துடும். ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே ரெஜிஸ்டர் நியூ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் பார்த்தோம், அதே ஸ்க்ரீன் தான் அது. இதில் ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த 4 ஸ்டெப்பையும் முடிச்சா தான் அக்கௌண்ட் ஃபஸ்ட் க்ரியேட் ஆகும். கண்டினியூ கொடுங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, அப்புறம் ஐடி கார்டு, இந்த மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் அது எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறது. தேர்ட் வந்து அடிஷனல் டீட்டெயில்ஸ். ஃபோர்த் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும்னா டிக்ளரேஷன். இதில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னா இதை வச்சு லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜ் வரும். அதில் வந்து நம்ம பிடிஎஃப்பில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 31 ஜூலை 2024. 10th பாஸ் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.